சூரியனும் சந்திரனும் கேந்திரமாக இருக்கிறது நல்லதுங்க. என்ன மாதிரி நல்லது? வணக்கம், நான் உங்கள் விக்கி பாஸ். நமக்கு எண்கணி ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தையும் வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. அண்ட் அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ. விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது விக்கி ப்ரோஸ் அஸ்ட்ராலஜி யூடியூப், டிக்டாக், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து தோழிகளுக்கும் நமது நன்றிகள். ஒரு கேள்வி. வணக்கம் ப்ரோ, சந்திர கேந்திரத்தில் இருக்கும் சூரியன் சுபத்துவர் ஆவாராம். உதாரணம், சூரியன் இன் மேஷம் அண்ட் சந்திரன் இன் கடகம் வித் குரு. ஓகே, 50% பாபத்துவம் ஆஃப் சூரியன் குறையுமா? ஓகே, இந்த இடத்துல சரி, கேள்வி என்னன்னாக்கா, சூரியனும் சந்திரனும் கேந்திரமாக இருக்கும் பொழுது அந்த அமைப்புகளில் 50% அவர் சுபத்துவமாவார். இந்த 50% சுபத்துவமாவார் அப்படின்றது உங்களுக்கு யார் சொன்னாங்க, சொல்லி கொடுத்தாங்கன்னு தெரியல. சூரியனும் சந்திரனும் கேந்திரமாக இருக்கும் பொழுது சமீபத்தில் ஒரு ஜாதகத்தை லைவில் பேசியிருப்பேன். சதுர்கேந்திரம்ன்ற வார்த்தையை 2வது முறை பிரயோகப்படுத்தியிருப்பேன். அந்த வீடியோக்கு நானும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த ஜாதகம் அப்படியே எல்லா கிரகங்களும் நல்ல பௌர்ணமி அன்னைக்கு பிறந்திருப்பாரு. சூரியன் உச்சம், செவ்வாய் உச்சம், குரு உச்சம், கடக லக்னம். எனக்கு இன்னும் அந்த ஜாதகம் மைண்டில் இருக்குது பாருங்கள். கடக லக்னமாகி குரு லக்னத்தில் உச்சம். சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு பிறந்திருப்பார். சூரியனும் சந்திரனும் கேந்திரமாக இருப்பாங்க. லக்னமும் சூரியன் சந்திரன், லக்னம் செவ்வாய் குரு அப்படியே கேந்திர வலிமையோடு. லக்னத்தில் ஒரே ஒரு பிளானட் தான் சுபத்துவமாக இருக்க மாட்டாங்க, ஆனால் அவங்க கூட சூட்சும ஒடுவாக இருக்கக்கூடிய ஜாதகம். சரி, சூரியனும் சந்திரனும் கேந்திரமாக இருக்கிறது நல்லதுங்க. என்ன மாதிரி நல்லது? ஒளி சிதறல்கள் எப்போதுமே அந்த ஜாதகத்துக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். இது எப்படி அப்படின்னா, நீங்கள் ஏதோ ஒரு இடத்துக்கு போகிறீங்க, உங்களை சுற்றி ஒரு ஃப்ரேம் வச்சுட்டு அந்த ஃப்ரேமுக்குள்ளே ஒரு லைட் இருக்குனாக்கா நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டே இருப்பீங்கல்ல, அது மாதிரியான ஒரு விஷயம். இதில் 50% அவருடைய சூரியனுடைய சுபத்துவம் ஆவாராம் அப்படின்னு கேட்குறீங்க. சூரியன் அந்த கேந்திர வலிமையோடு இருக்கும்போது, சூரியனும் இப்போ நேரடி 7 சமசப்தமாக 7ஆக இருக்கும்போது என்ன வந்துடுது, அந்த இடத்துல நேரடி ஒளி பெறுறாரு. கேந்திர வலிமையோடு இருக்கும்பொழுது அந்த கேந்திர அமைப்புகளில் ஒளி சிதறல்கள் அவருக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும்ன்ற கதை தான், கான்செப்ட் தான். இப்போது சூரியன் பாபத்துவம்ன்றீங்க. சூரியன் எப்படி பாபத்துவம் ஆவார்? ராகுவோட சேர்ந்தாரோ சனியோட பார்த்தாலோ தான் பாபத்துவ நிலை வரும், இல்லை அமாவாசையானால் தான் பாபத்துவ நிலை வரும். இந்த அமைப்புகளுக்கு இது விதிவிலக்கான்னு கேட்டிங்கன்னா அமாவாசை நிலை இல்லை. சனி பார்க்குறாரு அப்படின்னா முதலில் ஒரு விஷயம், சூரியன் உச்சமாக இருக்கிறாரு, ஸ்தான பலத்தோடு இருக்கிறாரு, நட்பு ஸ்தானத்தில் இருக்காரு. இதில் லக்னம் எங்கன்னு நீங்கள் கொடுக்கல, ராசி மட்டும் கொடுத்துருக்கீங்க. ஒருவேளை கடக லக்னமாகவே இருந்தால் திக்பலமாகவும் வந்துடுறாருன்னு ப்ளஸ் வந்துடுது. இதில் சூரிய தசை வரும் பொழுது சில விஷயங்கள் பாதிக்கப்படும். கடக லக்னம்னா 2ஆம் இடம் 10ஆம் இடம் வேலை தொழில் அமைப்புகள் சூரிய தசையில் முதலில் பாதிக்கப்பட்டு பிற்பகுதியில் அது சமாளிக்கப்படும். ஏன்னா சூரியன் உச்சம். சூரியன் நீச்சமாக இருந்தாருன்னா பாதிக்கப்பட்டு இல்லாமலே போயிடும். இந்த மாதிரியான விஷயங்கள் வரும். அப்போ 2ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல நான் லக்னம் கடக லக்னம்னு சொல்கிறேன். அப்போது இந்த இடத்துல ஒளி சிதறலின் மூலம் அந்த இருள் தன்மை சமப்படுத்தப்படும். இருள் இருக்கும். தசை நடக்கும்போது, புக்திகள் நடக்கும்போது முதலில் பாபத்துவம் செயல்பட்டு அதுக்கப்புறம் அந்த ஒளி சிதறலினுடைய தன்மை இருக்கும். நீங்கள் இப்படி தான் அதுக்கான பலன் பார்க்கணும். இது எப்படிங்க ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகுதுங்கன்னுவீங்க. பட் இயல்பாக முதலில் பாபத்துவம் செயல்படும், அதற்கு பிறகு தான் சுபத்துவம் செயல்படும். சரிங்களா? நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நல்லது நடக்கும், எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.